சமந்தாலாம் டிடி மேம்க்குலாம் இது வந்துருச்சு அப்படின்னு தெரியும்போது தான் இது வந்து ஒரு பெருசாக ஓகே இப்படி ஒன்று இருக்காங்கிறதே இப்போ எங்களுக்குலாம் தெரியும், அது வரைக்கும் தெரியாது இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஹெல்த்துக்குலாம் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க தான், டெய்லி கரெக்டாக வந்துட்டு ஜிம்க்கு போகிறது மாதிரியான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு எப்படின்னு இது வருது. இப்போது எக்ஸசைஸ் நம்ம பார்க்கும்போது எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு தான். பட் ஓவர் எக்ஸசைஸ், ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் பண்ணாலும் ஆட்டோமின் டிசீஸ் வரும். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமின் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சிம்டம்ஸ் என்னெல்லாம் மேம் இருக்குது, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா என்ன சிம்டம்ஸ் இருக்குது? சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு டயர்ட் ஆகுது, மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின். தென் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் உமன்ஸ் வந்து அனிமிக்னால இருக்காங்க, ரத்த சோகையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேச்சராக வந்து எந்தெந்த ஃபுட்டெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது? ப்ரோட்டீன் வந்து நான்வெஜ்லேயும் இருக்குது, அதே போல் மீட், ரெட் மீட்டில் இருக்குது. தென் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரினுடைய ஃபவுண்டர் டாக்டர் பிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 250 வருடமாக 8 தலைமுறைகளாக வந்து இவங்க ஃபேமிலியாகவே சித்த மருத்துவம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட பேசி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அது எப்படி மேம் எங்களுக்கு கேட்கும் போதே வந்துட்டு 250 வருடங்களாக வந்து தொடர்ந்து சித்த மருத்துவம் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அது எப்படி மேம் தொடர்ந்து பண்ணுறீங்க? நாங்கள் பரம்பரையாகவே வந்துட்டு சித்த மருத்துவத்தில் இருக்கோம். 7 தலைமுறையாக அப்பா வரைக்குமே சித்த மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். நேட்டிவ் சேலம், சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் எங்களோட சித்த மருத்துவமனை இருக்குது. இது வந்து 8 தலைமுறையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னோட சேர்த்து நான் வந்து பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி படித்து நான் வந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எதில் மேம் ஸ்பெஷலிஸ்ட்? இது வந்து நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்? ஆட்டோமின் டிசீஸ் வந்து நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுவோம். ஆட்டோமினில் நிறைய டிசீஸ் இருக்குது, மோர் தென் 15 டிசீஸ் இருக்குது ஆட்டோமினில். இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம். இப்போ வந்து ஆட்டோமின் டிசீஸ்னு பற்றி நம்ம பேசும்பொழுது நிறைய பேருக்கு வந்து அப்படின்னா என்னன்னு வந்து ரொம்ப கிளியராக டெஃபினேஷன் தெரியறதில்ல. ஸோ அப்படின்னா என்ன மேம் கிளியராக எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, ஆட்டோமின்னா நேம்லேயே இருக்குது. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஃபாரின் பாடிஸ் தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எது வந்தாலும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த ஃபாரின் பாடிஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். பட் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஓன் செல்ஸையே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். கிளான்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால உண்டாகக்கூடியதான் இந்த ஆட்டோமின் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதனால நம்மளோட செல்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படுறதுனால சொரியாசிஸ் ஆகட்டும் அல்லது ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், இந்த மாதிரியான சில செல்ஸ்கள்லாம் நம்மளோட ஓன் செல்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுனால உண்டாகக்கூடியது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஓ ஃபுட்டு நம்ம நிறைய எடுத்துகிட்ருக்கோம். ஜிஎம்ஓனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு. இதுதான் ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ ஆட்டோமின் டிசீஸ் வந்து மியூட்டேஷன், ஜீன் மியூட்டேஷனால் வரக்கூடியது. ஸோ இந்த ஃபுட்டு ஒரு ரீசன். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லைஃப், அதோட லைஃப் ஸ்டைல், நம்ம நிறைய லைஃப் ஸ்டைல் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது நம்மகிட்ட. ஸோ எல்லாமே ஒரு ரீசன்ஸ். இப்போ வந்து ஆட்டோமின் டிசீஸ்னால் புதுசாக வரக்கூடிய வியாதி அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது வந்து ஆல்ரெடி இருந்த வியாதி தான் ஆட்டோமின் டிசீஸ். பட் ரொம்ப ரேராக இருந்த கேசஸ் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே மேம். இப்படி பேசும்போது இப்போ வந்து ரீசெண்டாக சமந்தாலாம் டிடி மேம்க்குலாம் இது வந்துருச்சு அப்படின்னு தெரியும்போது தான் இது வந்து ஒரு பெருசாக ஓகே இப்படி ஒன்று இருக்காங்கிறதே இப்போ எங்களுக்குலாம் தெரியும், அது வரைக்கும் தெரியாது இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஹெல்த்துக்குலாம் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க தான், டெய்லி கரெக்டாக வந்துட்டு ஜிம்க்கு போகிறது மாதிரியான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு எப்படி மேம் இது வருது? ஸோ நல்ல லைஃப் ஸ்டைல், இப்போது எக்ஸசைஸ் நம்ம பார்க்கும்போது எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு தான். பட் ஓவர் எக்ஸசைஸ், ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் பண்ணாலும் ஆட்டோமின் டிசீஸ் வரும். அதே போல் வந்து ஸ்லீப்பிங் பேட்டர்ன் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ சினி ஃபீல்டு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவங்க டே நைட் இந்த மாதிரி வந்து ஷிஃப்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அது ஒரு ரீசன். சரி, ஃபுட்டு வந்து யாரெல்லாம் வந்து க்ளூட்டன் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ, அதாவது ஜங்க் ஃபுட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமின் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் டயட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டிங்கில் அதிகமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு லிமிட் தான். ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கிறது, டயட் வெயிட் லாஸுக்காக மேனேஜ்மெண்ட்டுக்கு சில பேர் ரொம்ப டயட் இருப்பாங்க. இன்னும் சில ஆக்டர்ஸ்லாம் வந்து புலிமியா அப்படின்னு ஒன்று கூட பண்ணுவாங்க. புலிமியானா எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும், சாப்பிட்ருவாங்க, உடனே போய் வாமிட் எடுப்பாங்க. விரல் விட்டு வந்து வாமிட் எடுத்துருவாங்க. ஏன்னா வெயிட் போடக்கூடாது அவங்களுக்கு. அதனால் வந்துட்டு புலிமியா அப்படின்னு சொல்லுவது.
ஸோ இந்த மாதிரியான இரிட்டேஷன் நம்ம வந்து இன்டெஸ்டைனுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான ஹெல்த் இதெல்லாம் வந்து அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால ஆட்டோமிக் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் ஸ்ட்ரெஸ் லெவல், யாரெல்லாம் ரொம்ப ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஆட்டோமிக் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே மேம். நம்ம வந்து இந்த மாதிரி பேசும்பொழுது இந்த டிசீஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, நல்ல ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து நைட் டைம் நிறைய ஸ்லீப் பண்ணணும் நம்ம. ஏன்னா டே டைமோட நம்மளோட சர்க்கேடியம் ரிதமே சேஞ்ச் ஆயிரும். நம்ம நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு ஆல்டர்னேட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்க்கேடியம் ரிதம் அந்த பாடியில் சேஞ்ச் ஆகிறதுனால மெட்டபாலிசம் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்ன் சொல்லுவோம். அதே போல் எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்வெட்டிங்கே ஆகாமல் ஒரு ஒர்க் ஸ்டைலில் இருப்பாங்க. ஃபிசிக்கல் ஒர்க்கே எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிட்டிங் ஒர்க். இப்போ நாங்கள் கூட சொல்லலாம், டாக்டர்ஸ் கூட அந்த மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வெட்டிங் ஆகிற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் வந்துட்டு ஒரு யோகாவாகட்டும், வாக்கிங் அல்லது சைக்கிளிங், ஏதாவது ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட், அதில் வந்துட்டு நல்ல ஒரு ஃபிசிக்கல் எல்லா மசில்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கணும். அதே போல் இந்த ஒர்க் அவுட் வந்து மைண்ட் ரிலாக்ஸ், மார்னிங்கே வந்து மைண்ட் ரிலாக்ஸுக்கும் சேர்த்தாயிரும். யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருக்காங்களோ ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மூலமாக அவங்களுக்கு மார்னிங்கே வந்துட்டு மசில்ஸும் நல்லா வந்து பூஸ்டப் ஆகும், ஆக்சிஜன் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அந்த டே ஃபுல்லாகவே வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு இது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படிங்கிறது மசில் லூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி மசில் லூஸ் பண்ணுறதுங்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் இருந்தால் தான் வந்து மசில் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? இப்போ வீகனாக போகிறதுனால வந்துட்டு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வருமா? ஆக்சுவலாக ரொம்ப இப்போ வந்து வீகன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ வீகன் ஃபுட்டு அப்படிங்கும் போது நம்மளுக்கு கொலஜன் ஃபார்மேஷன் அதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. கொலஜன் ஃபார்மேஷன் அதாவது நம்ம ரொம்ப எங்காக இருக்கணும், நம்மளோட செல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொலஜன் ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டும் வைட்டமின் சி ரொம்ப தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம டயட்டில் வந்து யாரெல்லாம் வேகனாக ஃபாலோ பண்ணுறாங்களோ இந்த ஒமேகா 3 அண்ட் தென் வைட்டமின் சி, இந்த மல்டி நியூட்ரிஸ் இதெல்லாம் இருக்கான்னு அவங்க செக் பண்ணிக்கணும். அதில் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வேகனாக ஃபாலோ பண்ணலாம். பட் இது இப்போ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனால தான் இதெல்லாம் வருதா மேம்? ஏன்னா இப்போ வந்து ப்ரோட்டீன் வந்து நமக்கு நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீனுக்கும் சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து இப்போ சப்ளிமெண்ட்ஸே நிறையா ஃபேக், நிறைய மிஸ்லேபிள்டுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வேறு இப்போ சுற்றி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சப்ளிமெண்ட்னால வந்துட்டு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வருமா? சரி, நேச்சுரல் ப்ரோட்டீன் நம்ம டாலில் இருக்குது, நிறைய வந்து பயிர் வகைகள்லாம் இருக்குது. ஸோ நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முடியாமல் வந்து சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எப்போவுமே நேச்சுரல் தான் பெஸ்ட்டு. நேச்சுரலாக நம்ம அப்சர்வ் ஆகி நம்ம பாடியில் வந்துட்டு எப்போவுமே சோர்ஸ் வந்து அது ஸ்டோரேஜ் ஆகும். நம்ம லிவரில் வந்து ஸ்டோரேஜ் ஆகி நமக்கு தேவைப்படும் போது அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நேச்சுரல் ப்ரோட்டீன் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்ளிமெண்ட்ஸ் விட நீங்கள் நேச்சுரல்லாம் என்னெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது பெஸ்ட்டு. இது நேச்சராக வந்து எந்தெந்த ஃபுட்லலாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது மேம்? ப்ரோட்டீன் வந்து நான்வெஜ்லேயும் இருக்குது, அதே போல் மீட், ரெட் மீட்டில் இருக்குது, தென் டால், பருப்பு வகைகள், பயிர் வகைகள் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சிம்டம்ஸ் என்னெல்லாம் மேம் இருக்குது? இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா என்ன சிம்டம்ஸ் இருக்குது மேம்? சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு டயர்ட் ஆகுது, மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், தென் இன்னும் சில கண்டிஷன்ஸில் ஜோக்ரன்ஸ் டிசீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐ ட்ரை ஆகும். ஐ வந்து மவுத்து, ஸோ அவங்களுக்கு கண்ணும் வாயும் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்ருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சலைவரி செக்ரீஷன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். கிளான்ஸ் எல்லாம் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு ட்ரை ஆகிறது. தென் மசில் வீக்னஸ், பெயின், தென் வெயிட் லாஸ் இதெல்லாமே ஆகும். தென் சில பேர் வந்து இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்டெஸ்டினல்னால் அதிகமாக டயரியா சாப்பிட்டோன்னே உடனே மோஷன் போகிற டயரியா ப்ராப்ளம், தென் கான்ஸ்டிபேஷன்ஸ் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க. தென் கன்ஃபியூஷன், அவங்களுக்கு மென்டலியும் கூட ரொம்ப டிஸ்டர்பான சில ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். கன்ஃபியூஷன், அது கான்சன்ட்ரேஷன் மிஸ்ஸிங், இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஸோ ஜென்ரலாகவே ஒரு டயர்ட்னஸ் ஆகுது, எக்ஸசிவ் டயர்ட்னஸ், ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின் இந்த மாதிரி இருந்தால் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணுவோம் தைராய்டு, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பார்க்கணும். ஜென்ஸாக இருந்தால் நம்ம பிளட் டெஸ்ட்டில் வந்து ANA அப்படிங்கிற டெஸ்ட்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஆட்டோமின் டிசீஸ் இருக்கா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் இந்த ANA டெஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படிங்கிறதே ஆண்களுக்கு அதிகமாக வருதா, பெண்களுக்கு அதிகமாக வருதா மேம்? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஆட்டோமின் டிசீஸில். பட் காமன் ஜென்ஸும் பாதிக்கப்படுறாங்க. மோஸ்ட் காமன்லி லேடிஸ் பாதிக்கப்படுறாங்க.
இது பெண்களை இது வந்து அதிகமாக வந்து வர்றதுக்கான காரணம் என்னவா மேம் இருக்கு? அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்கும் பெண்களுக்கு. அதே போல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயும் நிறைய காசஸ் வருது. ஸோ அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். 30 டேஸ் சைக்கிளில் 28 to 30 டேஸ் அந்த பீரியட் சைக்கிளையுமே வந்து ஹார்மோனல்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு மூட் ஸ்விங் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ தைராய்டு எப்படி மோஸ்ட்லி லேடிஸ் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அதே போல் வந்துட்டு லேடிஸ் வந்து இந்த பிரச்சனைனால ஆட்டோமன் டிசீஸ்லேயும் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது நியூட்ரிஷன் சரியாக எடுக்காமல் இருக்காது. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் உமன்ஸ் வந்து அனிமிக்னால இருக்காங்க, ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்க, ஹெச்பி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்க பிரச்சனைனால இருக்காங்க. அப்படிங்கும்போது நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கும் போது ஆட்டோமன் டிசீஸ் மட்டும் இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மற்றும் பீரியட் ப்ராப்ளம்ஸ் இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இல்லைங்களா 15 டைப்ஸ் ஆஃப் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குன்னு சொல்லி. ஆமாம். ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குமா மேம் பொதுவாக? ஆமாம், ஜென்ரல் ஃபஸ்ட்டு டயர்ட்னஸ் இருக்கும், தென் மசில் வீக்னஸ், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு ஏதாவது வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு தெரியாது. ஜென்ரலாக வந்து ஹெச்பி தான் செக் பண்ணுவாங்க, ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்குவாங்க, ஹார்மோனல் செக்அப் பண்ணிக்குவாங்க. பட் பிளட் டெஸ்ட்டில் இந்த ஏஎன்யூ சிஆர்பி இதெல்லாம் வந்து செக் பண்ண மறந்துடுவாங்க. ஏஎன்ஏங்கிறது ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ், அண்ட் சிஆர்பி சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஹை லெவலில் இருக்கும். இன்னொன்று இஎஸ்ஆர் கூட ஹை லெவலில் இருக்கும். இஎஸ்ஆர் அப்படிங்கிறது பிளட்டோட திக்னஸ். நம்ம உடம்புல ஏதாவது ஆட்டோமன் டிசீஸ் நம்மளுக்கு டெவலப் ஆச்சுன்னா இந்த பிளட்டில் இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். எந்த ஏஜில் மேம் அதிகமாக வந்து பெண்களுக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? ஆஃப்டர் மெனோபாசஸ் சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35லேயே வந்துட்டு ஆட்டோமன் டிசீஸில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஓகே மேம். இப்போ வந்து இதை வந்து எப்படி மேம் க்யூர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டயக்னோசிஸ் பண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் க்யூர் பண்ணலான்னா இது மேம்? ஓகே, ஆட்டோமன் டிசீஸில் வந்து மோர் தென் 15 டிசீஸ் இருக்குது. இப்போ மயாஸ்தீனியா கிராவிஸ் ஆகட்டும், ஆட்டோமன் அசிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ், சொரியாசிஸ் ஸ்கின்ல வரக்கூடிய சொரியாசிஸ் கூட இந்த டிசீஸில் தான் வரும், ஆட்டோமனில் தான் வரும். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே நமக்கு ஆட்டோமன் டிசீஸில் வரும். ஸோ இந்த டிசீஸ் எல்லாமே இப்போ காமனாக அதிகமாக வந்துட்டு இருக்க ரீசன் நான் சொன்னேன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஒன்று லைஃப் ஸ்டைல், தென் நம்மளோட டயட்டில் வந்து நம்ம நிறைய ஜிஎம்ஓ ஃபுட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ இதெல்லாமே ஒரு ரீசன்ஸ். இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே லைஃப் ஸ்டைலில் நாங்கள் சேஞ்ச் பண்ணி நாங்கள் சார்ட் கொடுப்போம். அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, எதனால் அவங்களுக்கு வந்துச்சு, சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காக வந்திருக்கான்னு பார்ப்போம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலே யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அவங்களுக்கு டயட் இது வரைக்கும் அவங்க எந்த மாதிரி டயட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலே அவங்க எந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நாங்கள் டயட் சார்ட் வித் மெடிசன்ஸ் இது மூலமாக அவங்களுக்கு வித்தின் 3 to 4 monthஸில் வந்துட்டு அவங்களுக்கு ரிசல்ட் இருக்க மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்து க்யூர் பண்ண முடியுமா? எஸ். ஓகே, நிறைய பேர் வந்து அது க்யூர் பண்ண முடியாது, அது வந்து ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைனா க்யூர் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க? ஆக்சுவலாக க்யூர் பண்ண முடியும், பட் அவங்களோட ஏஜ் தென் அவங்க இப்போ எந்த கண்டிஷனில் இருக்காங்களோ அதை பொறுத்து. ஓகே ஓகே ஓகே. இது நம்ம வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வராமல் இருக்குது நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கணும். அதே போல் டயட் அப்படிங்கும் போது ஓவராக வந்து ஸ்டார்வேஷனில் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன், நாங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஃபாஸ்டிங் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸ் நிறைய உண்டாகும். எக்ஸசைஸ் சில பேர் வந்து ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. எக்ஸசைஸ்ங்கும் போது ஜிம்மில் வந்துட்டு 1 day ஃபுல்லாகவே இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஓவர் எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா மசிலுக்கு வந்து எப்போவுமே நம்ம ஒன் டேக்கு வந்து மேக்ஸிமம் 1 to 2 hours தான் எக்ஸசைஸ் பண்ணணும். 4 hours 5 hours எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கோம் மசில் பில்டப்காக. ஸோ அதுவும் வந்து ஒரு தவறான ஒரு இதுதான். தென் ஃபுட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். சப்ளிமெண்ட் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இனிஷியலாக அவங்களுக்கு மசில் மாஸ் வந்து பில்டப் ஆனாலும் லேட்டரான ஸ்டேஜில் அந்த மசில் மாஸ் வந்து அவங்களுக்கு லூஸ் ஆகிறத நாங்கள் நிறையவே பார்க்குறோம். ஸோ வந்து சப்ளிமெண்ட்டை வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக எடுக்கிறது பெஸ்ட்டு. இவ்வளோ விஷயங்கள் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் பற்றி நம்ம பேசணும் இல்லை மேம்? ஸோ இதில் வந்து சித்த மருத்துவத்தில் நீங்கள் இதை எப்படி மேம் க்யூர் பண்ணுறீங்க? ஸோ சித்தாவில் வந்து ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் மெடிசன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு தென் இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ இது இம்யூனாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை.
ஸோ ஆட்டோமின்ங்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு ராங்கான ஒரு கன்செப்ஷனில் வந்துட்டு நம்மளோட ஓன் செல்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஸோ இம்யூனோ மாடுலேட்டார்ஸ் அப்படிங்கக்கூடிய மெடிசின்ஸ் கொடுப்போம். ஸோ இம்யூனோ பூஸ்டர் மெடிசின்ஸ் ஆல்சோ கொடுப்போம். ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சில மெடிசன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து தென் டயட்டை வந்து ப்ராப்பரான ஒரு டயட் கொடுப்போம். க்ளூட்டன் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாமே அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம். ஸோ ஹெல்த்தியான ஒரு டயட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே மேம். தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.